நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. IAS அவர்களை பெருந்தலைவர் காமராஜர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் 27ஆம் ஆண்டு விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். We would like to welcome our Honorable Chief Guest Thiru S. Shashikant Sendil Sir, Member of Parliament, Tiruvallur District. Rest in peace. மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியின் 27வது பள்ளி விழா, அதற்கு தலைமை தாங்கியிருக்கும் திரு ஏ நாராயணன், திரு துரை சந்திரசேகர், திருமதி ருக்மணி மோகன்ராஜ் சேர்மன் மீஞ்சூர், திரு துரை சந்திரசேகர் எம்எல்ஏ பொன்னேரி அசெம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, திருமதி மோனிகா ராஜேஷ் மற்றும் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். காமராஜர் பெயரில் இருக்கும் இந்த பள்ளி ஒரு முக்கியமான ஒரு இடம். நிறைய பேர் எனக்கு இந்த பள்ளியை பற்றி சொன்னாங்க. இந்த பள்ளியில் நம்ம இந்த ஆனுவல் டே செலிப்ரேஷன் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு நான் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் எனக்கு எப்போவுமே இந்த ஆனுவல் டே வந்தாலே அட்லீஸ்ட் ஸ்கூலில் குழந்தைங்களை பார்க்குறோமோ இல்லையோ, குழந்தைங்களோட பெற்றோர்களை பார்ப்போம் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா இன்னைக்கு மெசேஜ் குழந்தைகளை தாண்டி குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு தான். ஏன் நான் சொல்லணும்னா, எங்கள் வீட்லேயும் 2 பசங்க இருக்காங்க. நான் வரும்பொழுது என் தம்பி பசங்க, என் தம்பி என்கிட்ட சொன்னான், டேய் என் பெரிய பொண்ணு 10வது படிக்குது, ராத்திரி 1 மணிக்கு தான் தூங்குறா, காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சுக்கிறா, அவளுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுறா அப்படின்னு என் தம்பி சொன்னான். நான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், என்னம்மா ஏன் நீ 1 மணிக்கு தூங்குற? இல்லை பெரியப்பா, கிளம்பு, இல்லை பெரியப்பா, இந்த மாதிரி பேசும்போது இல்லை பெரியப்பா, இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் ஒருத்தர் இருக்கான், எப்போ பார்த்தாலும் அவன் தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறான், இந்த முறை நான் எப்படியாவது அவனை தோக்கடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் கேட்டேன், சரி என்ன நீ தோக்கடிச்சு நீ இப்போ 2வது தானே இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை அம்மா 1வது வரணும்னு என்னை ரொம்ப ப்ரெஷர் போடுறா, போன தடவை திட்டினா, சரி 2வது வந்துட்டியான்னு கேட்டா, அதனால இந்த தடவை நான் எப்படியாவது முந்தி அடிச்சாவது வந்துடணும்னு நினைக்கிறேன். அப்படியா, சரி அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? நான் 10 மணிக்கு தூங்குறவே 2 ஹவர் எக்ஸ்ட்ராவாக படித்தா நான் முன்னாடி வந்துடுவேன்னு தோணுது அப்படின்னு. நான் சொன்னேன், நீ 4 ஹவர் தூங்குனேன்னா நீ படித்த படிப்பெல்லாம் எங்கே உனக்கு ஞாபகம் இருக்க போகுது? யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படின்னோடனே அவள் கரெக்டாக சொல்கிறா, அது அப்பா அம்மா சொன்னது தான், அதனால தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. எனக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா இந்த ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லி குழந்தைங்களை நம்ம பண்ணுற டார்ச்சர் இருக்குதே, அது பெரிய டார்ச்சர். ஏன்னா குழந்தைங்க மனசு ரொம்ப சீக்கிரமாக பிரச்சனைக்குள்ளாயிடும். இன்னைக்கு காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, பெற்றவங்களுக்கு அது சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இவ்வளோ ப்ரெஷர் பிள்ளைங்க மேலே போடக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உலகம் இன்னைக்கு நிறைய மாறிடுச்சு, முன்ன மாதிரி கிடையாது. முன்னாடி எப்படி இருக்குன்னா, ஒரு டிகிரி படிப்போம், அந்த டிகிரியில் மார்க் நல்லா வாங்குவோம், அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைக்கும், வாழ்க்கை முழுக்க அதே வேலையை பண்ணிட்டு இருப்போம்.
இன்னைக்கு போய் நீங்கள் எந்த ஒரு யங்ஸ்டர் கிட்டையாவது நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். நாங்கள் படிக்கும்போது டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு பசங்களை நீங்கள் கேட்டு பாருங்களேன், ஒருத்தன் யூடியூபர் ஆகணும்னுவான், ஒருத்தன் நான் கேமர் ஆகணும்னு சொல்லுவான். உங்களுக்கு அவன் சொல்கிறதே புரியாது. ஏன்னா இன்னைக்கு உலகம் மாறிடுச்சு. இன்னைக்கு காலகட்டத்தில் டிகிரி வாங்கினா மட்டும் போதாது, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஏஐ உலகம் வந்துருச்சு, பாதி வேலையை இனிமேல் அது செய்ய போகுது. அப்போ ஏஐ உலகம் வந்து அது வேலையை செய்ய போகுது, நம்ம பிள்ளைங்க என்ன பண்ண போகிறாங்க? அப்போ பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நம்ம வந்து சில ஸ்கில்ஸ் சொல்லித்தரது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த குழந்தைங்க வந்து அழகாக ஆடினாங்க. நம்ம நினைக்கிறோம், நான் படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, டேய் உனக்கு புத்தியே இல்லை, எவ்வளோ சொன்னாலும் உன் மண்டையில் ஏற மாட்டேங்குது அப்படின்னு. இந்த புத்திசாலித்தனம்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப காலமாக அது வந்து எப்படி இருந்ததுன்னா, யார் நல்லா மக்கடிக்கிறானோ அவன் தான் புத்திசாலின்ற மாதிரி இருந்தது. இன்றைக்கும் அப்படி தான் பல இடங்கள்ல இருக்கு. அப்படி கிடையாது. புத்திசாலித்தனம் வந்து பல விதம் உண்டு. இந்த இந்த ஆடல்களை இந்த குழந்தைங்க ஆடினாங்கல்ல, எத்தனை பேரால் அந்த மாதிரி ஆட முடியும்? இங்கே ஒரு பொண்ணு நடுவில் உட்காந்து ஆடிச்சு. அது வந்து மைக்கில் பேசுகிறாங்களா இல்லை அது வாய் அசைக்குதான்னு எனக்கு தெரியல. என் பக்கத்தில் அதை கூட சொல்லிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு அது அழகாக அது பண்ணுச்சு. அதுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் உண்டு, அந்த மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு உண்டு. அதே மாதிரி ஒரு குழந்தை நல்லா விளையாடுவான், கிரிக்கெட் விளையாடுவான், ஓடுவான், அவனுக்கு கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸில் அவனுக்கு இன்டெலிஜென்ஸ் உண்டு. சில பேருக்கு வந்து மியூசிக்கில் இன்டெலிஜென்ஸ் உண்டு. எத்தனை பேருக்கு வந்து இங்கே பாட தெரியும்? பாடலை கேட்க தெரியும், ஆனால் பாட தெரியுமா? நிறைய பேருக்கு வராது, எனக்கே வராது, பெரிய பேருக்கு வராது. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி நல்லா பாடுவாங்க, அவங்களுக்கு மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் உண்டு. அந்த மாதிரி புத்திசாலித்தனம் வந்து ஒரு விஷயம் கிடையாது, பல இடங்களில் அது மாறும். மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், இப்போ நீங்கள் ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா அவர் மியூசிக்கலி இன்டெலிஜென்ட் பர்சன், இளையராஜா பார்த்தீங்கன்னா மியூசிக்கலி இன்டெலிஜென்ட் பர்சன். இன்னைக்கு அந்த மாதிரி பல விதமான புத்திசாலித்தனத்துக்கு இடம் வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் அது ஒரு வேலையை யாரும் பார்க்கல, ஆனால் இன்னைக்கு அந்த வேலையெல்லாம் உண்டு. உனக்கு மியூசிக் தெரிஞ்சு உனக்கு கம்ப்யூட்டரில் மியூசிக் கம்போஸ் பண்ண வந்துச்சுன்னா நீ பல ஆயிரக்கணக்கான வேலைகளை செய்யலாம். நீங்களாம் பயங்கர டிமாண்ட் அவங்களுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி வெறும் ப்ரொஃபஷன், ஒரு டிகிரியை படிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷன் போகிற காலம் மாறி பல ஸ்கில், புது புது ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அந்த டிகிரி ஓரளவுக்கு இருந்தால் போதும், ஒரு பேசிக் படிப்பு இருந்தால் போதும், ஆனால் எனக்கு என்ன ஸ்கில்லு தெரியும் அப்படின்ற காலகட்டம் வந்தாச்சு. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 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 விவசாயியே இருந்தால் போதும்ன்றது. இப்போ அப்படி கிடையாது. நீ டிராக்டர் ஆப்ரேட்டரா, பம்ப் ஆப்ரேட்டரா, இல்லை நீ வந்து செடிகளுக்கு ஆர்கானிக் ஃபார்மரா, இந்த மாதிரி பல ஸ்கில்லை கற்றுக்கிட்டவங்களுக்கு தான் இன்னைக்கு வேலைகள் வந்து உண்டு. அந்த ஸ்கில்லெல்லாம் இல்லாதவங்களுக்கு வேலைகள் கிடையாது. அதனால் அப்படி இருக்கும் பொழுது நம்ம குழந்தைகளை வந்து ஒரே டைமென்ஷனில் நம்ம வளர்க்காம, ஒரே டைமென்ஷனில் அவங்கள புஷ் பண்ணாமல், ஒரே டைமென்ஷனில் அவங்கள வச்சுருக்காம, அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை வந்து பல டைமென்ஷனில் பரவுறதுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும். அப்படி செய்தால் மட்டுமே இன்னைக்கு வந்து குழந்தைகள் வருங்காலத்துக்கு ஒரு ஃப்யூச்சர் ப்ரூஃப் ஆவாங்கன்றது தான் என்னுடைய முக்கியமான ஒரு மெசேஜ். அதனால் இங்கே வந்து 10வது 12வது படிக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரே டென்ஷனில் உட்காந்துருப்பாங்க. எங்கள் வீட்லேயும் இருந்தது அந்த காலம்லாம். அந்த காலம் மாறிடுச்சு. ரொம்ப டென்ஷன் பண்ண வேண்டாம். குழந்தைங்களுக்கு அவங்களுடைய ஸ்கில், அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விடலாம். உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் இருந்து இன்னொரு கதையை சொல்கிறேன். என்னுடைய ஓன் தம்பி ஒருத்தர் தான், நான் சொன்னல அந்த தம்பி. அவனை வந்து ரொம்ப நாளாக நாங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு அடிச்சு படிக்க வைப்பாங்க. எப்பவுமே என்ன காட்டுவாங்க, அதை பாரு அண்ணன் இப்படி படிக்கிறான், நீ ஏன் இப்படி இருக்கிற. அவனுக்கு மேக்ஸே வராது. அவனை 4 5 எவ்வளோன்னு கேட்டால் அவனுக்கு என்ன தெரியாது. ஆனால் அவனை அடின்னு அடித்து படிக்க வைப்பாங்க. ரொம்ப காலமாக அவனை அப்படி தான் படிக்க வச்சுருந்தாங்க. அவன் இன்ஜினியரிங் படித்து இன்ஜினியரிங்கும் ஆகிட்டான். ஆனால் இன்ஜினியரிங் ஆனதுக்கப்புறம் அவனால் வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண முடியல. அவனுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டான். அப்புறம் என்னடா ஒரு நாள் அவன் உட்காந்து பேசும்போது அப்போ அவன் என்கிட்ட சொன்னான், என்னால் பண்ண முடியாதுடா இனிமேல். சரி என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன்னா, இல்லை நான் மியூசிக் பண்ணலான்ட்டு இருக்கேன். எங்கள் பரம்பரையிலே யாருக்கும் மியூசிக் தெரியாது, நாங்கள் கற்றுக்கிட்டதும் கிடையாது, எங்களுக்கு தெரியவும் தெரியாது. சரி எப்படி நீ மியூசிக் பண்ணுவேன் அப்படின்னா, இல்லை நான் பண்ணுவேன் அப்படின்னு. அவனை கொண்டு போய் விட்ட போது ஒரே வருஷத்தில் அவன் வந்து ஒரு பெரிய மியூசிக்கல் ஜீனியஸாக மாறிட்டான். இன்னைக்கு வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக இருக்கிறான். என்னை விட பல மடங்கு அவன் சம்பாதிக்கிறான். ஆனால் 20 வருஷமா அவனை அடின்னு அடிச்சு, அதாவது இந்த ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, இந்த காட்டுக்குள்ள ஒரு கரடியை பிடிச்சி நீ கரடி இல்லைன்னு அடின்னு அடிச்சா மாதிரி அவனை நீ வந்து என்ஜினியர் தான் அடின்னு அடிச்சு அவன் என்னன்றதை கூட நாங்கள் புரிஞ்சிக்காம இருந்தது. 21 வருஷமா அவனை வளர விடாம தடுத்தது நாங்கள்.
அப்படின்ற விஷயம் எங்களுக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அவன் இந்த 10 வருஷமா அவன் ரொம்ப பெரிய பேரோட அவன் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கான். நாளைக்கு பின்னால் அவன் வேற இடங்கள் கூட போகலாம். அந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய அவங்களுடைய திறமைகள் என்ன, அவங்களுடைய புத்திசாலித்தனம் என்ன அப்படின்றத கொஞ்சமாவது பார்த்து அதற்கு ஏற்றால் போல் நீங்கள் வந்து அவங்கள வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுத்து வளர்க்கணும். எல்லாத்த விட முக்கியம் இன்னைக்கு காலகட்டத்தில் நான் சொன்ன மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸு, ஸ்போர்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் மாதிரி பல இன்டெலிஜென்ஸ் இருக்குது. எல்லாத்த விட இன்னொன்று முக்கியமான ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். அதாவது பிள்ளைகளுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு எமோஷ்னல் லெவலில் ஹேண்டில் பண்ண தெரியுதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். அது பெற்றோர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். எது ஆனாலும் பார்த்துக்கலாம், கவலைப்படாத அப்படின்றத வார்த்தை இருக்குல்ல, நான் இருக்கேன், எது ஆனாலும் பார்த்துக்கலாம், கவலைப்படாது அப்படின்றத வார்த்தை வந்து குழந்தைகளுக்கு அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வளர்க்கும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து டிகிரி படிச்சுட்டு பெரிய டாக்டர் ஆயிடலாம், ஆனால் உள்ளே போய் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் அஃபெக்ட் ஆயிடுவீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டிப்ரெஷனில் போயிடுவீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த படிப்பை படித்து என்ன பிரயோஜனம்? நான் இங்கே எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தேன். ஐஏஎஸ் படிப்பு வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு கூட வந்துடுவாங்க, உள்ளே வந்துட்டு அழுவாங்க, ஐயோ இப்படி ஆகி போச்சு, இது என்ன வேலை, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை வாங்குறாங்களே, இங்கே 5 நிமிஷம் தூங்க முடியல, 5 நிமிஷம் வர முடியலன்னு அழுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லை. அப்போது நீங்கள் மார்க் வாங்கி நல்ல டிகிரி வாங்குறது மட்டும் இல்லை, ஒரு நல்ல எமோஷ்னல் இன்டெலிஜென்ட் குழந்தைய நீங்கள் வளர்க்கணும். அந்த குழந்தைய வந்து தன்னுடைய முழு கெப்பாசிட்டிக்கு வளர்கிறதுக்கான உதவிகளை தான் நம்ம செய்யணும். அதை தாண்டி நம்ம ரொம்ப ஒன்றும் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஏன்னா உலகம் மாறிடுச்சு. நான் சொன்ன மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி வேலைகள்லாம் இனிமேல் கிடையாது. நீங்கள் இந்த டிகிரி முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிடும் அப்படிலாம் கிடையாது. இனிமேல் உங்களுக்கு என்ன ஸ்கில் தெரியும்? உனக்கு எக்ஸல் தெரியுமா? உனக்கு ஏஐ ஆப்ரேட் பண்ண தெரியுமா? இல்லை உனக்கு வந்து பெயிண்ட் பண்ண தெரியுமா? இல்லை உனக்கு மியூசிக் பண்ண தெரியுமா? இந்த மாதிரி ஸ்கில். ஆனால் அது கூட பர்மனன்ட் கிடையாது, நடுவில் அது கூட மாறும். அப்போ அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளையும் மாற வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும். அந்த மாற்றத்துக்கு மாறுறதுக்கு அது தைரியம் அந்த குழந்தைக்கு இருக்கா? அந்த தைரியத்தை தான் நீங்கள் வளர்க்கணும். அது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி பெண் பிள்ளைகளுக்கு இன்னும் கூட நீங்கள் தைரியத்தை சொல்லி, இன்னும் கூட இந்த சமுதாயம் அவங்க மேலே வச்சிருக்க அந்த கட்டமைப்பை உடைத்து, இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு தாய்மார்கள் எல்லாம் படித்தவர்கள் தான் இருக்காங்க. அவர்கள் அட்லீஸ்ட் இந்த சமுதாய கட்டமைப்பை உடைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு மெசேஜ் சொல்கிறத விட பெற்றோர்களுக்கு மெசேஜ் சொல்வது சரி எனக்கு தோணுது. அதனால் நான் சொன்னேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. Thank you, sir, for your encouraging and inspiring. We will always remember your valuable advice. அருமையான ஒரு உற்சாக வார்த்தைகளையும் ஊக்குவிக்கின்ற மாணவர்களுக்கு ஊக்குவித்தையும் கொடுத்த ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Now I request our correspondent